நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. உங்களின் பார்வை என்ன? குடியுரிமை திருத்த சட்டம் இந்த மண்ணின் சட்டம் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக அமலாகும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசிட்டு இருந்தார். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல இந்த கருத்துக்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார். தற்போது தேர்தலுக்கு முன்பாகவே குடியுரிமை திருத்த சட்டம் அரசு இதழில் வெளியாகிருக்கு, நாடு முழுவதும் அமலாகிருக்கு. என்ன இந்த சட்டத்துடைய பின்னணி என்ன அப்படின்னா, 1955 குடியுரிமை சட்டத்தில் தான் திருத்தம் கொண்டு வராங்க. 2019ஆம் ஆண்டு பாஜக அரசு திருத்தம் கொண்டு வராங்க. அதன்படி பார்த்தோம்னா பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்து, பார்சி, புத்தம், சமணம், கிறிஸ்தவம், இந்த பௌத்தர்கள், இவர்கள் இந்த மாதிரி 6 மதங்களைச் சேர்ந்த மக்கள் மத துன்புறுத்தல்களால அங்க 3 நாடுகள்ல இருந்து இங்கே குடியேறி இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது.